ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் லைக் சோப்பு, இந்த மாதிரி ஷாம்பு இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறவங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்களுக்கு என்னென்ன வந்து லைசன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஆர்கானிக்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். தென் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன மாதிரி அந்த கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸும் குட்டியாக வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேமிலி, தென் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகும். ஸோ ஆப்வியஸாக வந்து எல்லாருக்குமே அப்படி தான் தெரியும். நம்ம வந்து அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஓகே நம்மளுக்கு நிறைய ரீச் கிடைக்கணும், கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கணும், கிளைண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாவில் தென் யூடியூப்பில் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ பிஸ்னஸோட ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் பண்ணியிருப்போம் பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு கூட இந்த வீடியோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதிலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டில் வந்து அது மட்டுமே போதும். நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எம்எஸ்எம்இ மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஷாப்க்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு போதுமா, எனாஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ அப்படி கிடையாது. நிறைய லைசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பு தான் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் அதுக்கு ஒரு நேம் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த எம்எஸ்எம்இயில் போய் நம்ம அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நேமு, ஒரு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இது 2 ஸ்டெப்பு. தென் அதுக்கப்புறம் அதை எம்எஸ்எம்இயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து இப்போ வந்து பேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். தென் அதுக்கப்புறமா பேட்ச் நம்பர் வந்து மஸ்ட்டாக வந்து இருக்கணும். பேட்ச் டெஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் ஆகியிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் மார்க்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் நேமை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட பிராண்ட் அதை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, உங்களோட கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுவும் கம்பல்சரி வந்து தேவைப்படும். தென் அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வீட்டில் இருந்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நான் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 lakh மேலே வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து டர்ன் ஓவர் வரா மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது என்கொயரி வெரிஃபிகேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அதில் வந்து டிரான்சாக்ஷன் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னா கூட ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே மார்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் நேம் இருக்கும் இல்லையா, அதை வந்து வேறு யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அந்த ட்ரேட்மார்க் வந்து எடுக்கிறது ரொம்பவே வந்து மஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேட்மார்க்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுவீங்களா? இப்போ சோப், ஷாம்பு, லிப் பாம் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லேப் டெஸ்ட் வந்து பண்ணி வைக்கணும். அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சோப் நீங்கள் நிறைய வேரியண்ட் வந்து வச்சுருந்தாலும் எல்லா வேரியண்ட்டையும் வந்து நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு சோப்புக்கு வந்து 2,500 3,000 அந்த மாதிரி பக்கம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. தென் ஒரு ஷாம்புக்கு வந்து லேப் டெஸ்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறமா ஒரு லிப் பாம்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, நீங்கள் லேப் டெஸ்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது ஓகே எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்ன லைசன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஜிஎம்பி இந்த ஒரு லைசன்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ராடக்டை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு ஜிஎம்பி அப்படின்ற இந்த ஒரு லைசன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற லைசன்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய வந்து லைசன்ஸு.
ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸு. இந்த லைசன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்க மாட்டாங்கம்மா. ஸோ ஒரு 1 இயர் பக்கம் கூட வந்து மேபி வந்து இழுத்தடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதோட அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 4 lakhs மேலே கூட வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் ஷுரு. ஆனால் இவ்வளோ தான், இந்த ரேஞ்ச் பக்கம் தான் வந்து அந்த லைசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன இது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து ஒருத்தவங்களோட ஸ்கின் மேலே வந்து படக்கூடிய ப்ராடக்ட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கின் மேலே படக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் ஆக்டுக்கு கீழே தான் வந்து வரும், ஓகேங்களா? அந்த நீங்கள் இப்போ நம்ம காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோன்னா அதுக்கு கீழே தான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த லைசன்ஸுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி செட்டப் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் தானே அந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது இந்த ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் வந்து இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 அந்த ரேஞ்சில் வந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து இருக்கணும். ஒரு கெமிஸ்ட்டாக ஆர் 2 கெமிஸ்ட் வந்து அதில் வந்து கெமிஸ்ட் படித்தவங்க அதில் வந்து கம்பல்சரி வந்து ஒர்க் பண்ணணும். ஒரு லேப் செட்டப் வந்து உங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த கெமிஸ்ட் வந்து அதை செக் பண்ணி அங்கேயே வந்து லேபில் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் செக் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வரா மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டில் வந்து நீங்கள் பேக்கேஜிங்கில் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ மேனுஃபேக்சர் பை உங்களோட நேமு இல்லை மார்க்கெட் பை உங்களோட நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும்போது இந்த ஒரு செட்டப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸை வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த ஃபேக்ட்ரி செட்டப்பு இதுக்கெல்லாமே வந்து நிறைய சார்ஜஸ் வந்து ஆகும் ஆப்வியஸாக. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் பில்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னால் வந்து இப்போதைக்கு இவ்வளோலாம் வந்து செலவு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணலாம், இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இதுக்காகவே லைசன்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து ரீசெல்லிங் வேணால் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சர்ட் பை அந்த ஒரு தேர்ட் பர்சனாக அவங்களோட நேம் போட்டுட்டு தென் மார்க்கெட்டட் பை உங்களோட ப்ராண்டு உங்களோட லோகோ நீங்கள் வந்து அப்படி வந்து போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு ஒரு ஆப்ஷன் மீன்ஸ் நீங்களே உங்களோட ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர்ட் பை உங்களோட ப்ராண்ட் நேமு, மேனுஃபேக்சர்ட் பை மார்க்கெட்டட் பை உங்களோட ப்ராண்ட் நேம் அப்படின்னும் போது நீங்கள் யார்கிட்டயாவது நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் அந்த மாதிரி மேபி நீங்கள் பேசிவிட்டு ஒரு வேளை அவங்க ஓகேன்னு ஒத்துட்டா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் ரீசெல்லிங் தான் பண்ண முடியுமே தவிர நீங்களே வந்து ஓனாக வந்து ப்ராடக்டை செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லேப் செட்டப் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் வந்து தேவைப்படும். கைஸ், ஒரு குட்டி டிப் வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து கோர்ஸ் வந்து பார்த்து வீடியோவை பார்த்துட்டு ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து போய் வந்து என்கொயரி வந்து பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கோங்க. என்னென்ன லைசன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து முன்னாடியே வந்து கேட்டுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க வெறும் எம்எஸ்எம்இ மட்டுமே போதும்ன்ட்டு. பட் அதெல்லாம் இல்லை. டீட்டெயில்டாக வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கிறதோ ஆர் நீங்கள் அது உங்களோட ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நான் சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி ரூல்ஸை வந்து சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பேசிவிட்டு அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாது, யாருமே எனக்கு வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் வந்து பிளைண்டாக போய் ஒரு கோர்ஸை வந்து ஏதோ எடுத்தோம். ஓகே எம்எஸ்எம்இ ஓகே அதை வச்சு மட்டுமே படிச்சிடலாம், எம்எஸ்எம்இயை வச்சு மட்டுமே இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஒரு பிளைண்டாக வந்து இந்த ஒரு இதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். பட் ஆனால் வந்து அது அப்படி கிடையாது. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அவ்வளோ ரீச்சும் வந்து ஆக மாட்டோம் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து அமௌண்ட்டும் வந்து இருக்காது, ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ்லாம் படிக்கிறேன், இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே என்னோடய ஓன் இன்கம் தான், ஓகேவா? வேறு யாரும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல. ஸோ அதனால் அகெயின் வந்து நம்ம இதில் நிறைய இவ்வளோ லேக்ஸ் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர
இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு தெரியல. ஒரு வேளை நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் லேக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். அவங்கக்கிட்ட நிறைய ஆல்ரெடி அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ப்ராடக்ட் ஈஸியாக வந்து அவங்களால வந்து கஸ்டமர்கிட்ட வந்து மூவ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கோம் அப்படின்னும் போது அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, ஃபாலோவர்ஸ் இல்லை. ஸோ நம்மளோட ப்ராடக்டை வந்து வாங்குறதுக்கு ஓகே என்கொயரி வருவாங்க. பட் இதோட ப்ரைஸை பார்த்து ஓகே ஒரு வாங்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவாங்க. பட் இல்லை ரொம்ப ப்ரைஸியாக இருக்குன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ பிகினராக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணது இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு லாஸில் தான் வந்து இருக்கும். ஓரளவுக்கு நம்ம பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறதுல ஒரு லாஜிக் வந்து இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டியதாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ், அதாவது இந்த மாதிரி காஸ்மெட்டிக் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து திங்க் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களால் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற போது நீங்கள் கம்பல்சரி கண்ணை மூடிட்டு இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் என்டர் ஆகலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ என்ன வந்து நான் வந்து என்னோடய ப்ராடக்டை வந்து லேப் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அங்கே இருப்பாங்க இல்லையா அந்த லேபில் இருக்கவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லேப் டெஸ்ட் பண்ணாமே இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்களாம். இப்போ வந்து எல்லோரையும் வந்து என்கொயரி வந்து வெரிஃபிகேஷன்ஸ் மாதிரி வருவாங்க. வரும்போது அவங்களோட ஃபுல்லாமே சீஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட நிறைய ஸோ அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் லேப் டெஸ்ட் எடுக்காமல் இந்த பிஸ்னஸை வந்து நிறைய இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து இன்கேஸ் யாராவது அவங்கள மாட்டி விட்டுட்டால் கூட கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அவங்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கான். ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆகுங்க. ஸோ நம்மக்கிட்ட எல்லா லைசன்ஸும் இருக்கும்போது நம்ம எதுக்கும் வந்து பயப்பட வந்து தேவை கிடையாது. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து அப்படியே லைக் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு போங்க. வேறு ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. மோஸ்ட்லி டவுட் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தா எந்த டவுட்டுமே வந்து இருக்காது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அகெயின் உங்களை வந்து நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susan. Thanks for watching my video. Bye bye. Love you all. Sarangi.